மயக்கம் பிறக்கிறது. அழகு லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கிறது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தாய்மார்கள்லாம் கருணையே வடிவமானவர்கள். என்ன புள்ள தப்பு பண்ணாலும் விட்டு கொடுக்க மாட்டா தாத்தா, பெத்த தாய். அப்பா பிள்ளைய லேசா அடிச்சுட்டான்னா போதும், எதுக்கு பிள்ளைய அடிக்கிறீங்க, உங்க பிள்ளைய என் பிள்ளைய அடிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் பாருங்க அவளை கோபம் வந்துடும். பிள்ளைய அப்பா அடிச்சாவே தாங்காதுதான், மற்றவங்க அடிச்சா தாங்காதா? தாங்குமா? நினைச்சு பாருங்க. பிள்ளைய அப்பா அடிச்சதே தாய்க்கு தாங்கலைன்னா மற்றவங்க பிள்ளைய அடிக்கிற போது தாங்குமா? அப்ப பிள்ளைய நம்ம அடிச்சு வளர்க்கலன்னா வீதியில யாராவது ஒருத்தர் அடிப்பாங்க. சரியா இல்லையா? அப்ப நம்மளே அதை சரிப்படுத்தி வைக்கணுங்கிறதான யதார்த்தம். இப்ப பாருங்க, என்ன விதைக்கிறோமோ அதுக்கு தகுந்த அறுவடை. தாய்மார்கள்லாம் அவ்வளோ கவனமானவர்கள், பக்தியானவர்கள். ரொம்ப அதுக்கு தான் அம்மாவுக்கு ராத்திரி 9 ராத்திரி நவராத்திரி, அப்பாவுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரினா எப்படி கும்பிடணும்? ரொம்ப பக்தியாக இருக்கணும், சிவ பூஜை பண்ணணும், சிவ பஜனை பாடணும், தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் அப்படி பாடிக்கிட்டு அமைதியாக தியானம் பண்ணணும். சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு குத்துப்பாட்டு போட்டு குத்தாட்டம் ஆடக்கூடாது, புரியுதா இல்லையா? ஆனால் நவராத்திரி அம்மா 9 ராத்திரி பிள்ளைகளை பட்டினி போட மாட்டான். அந்த காலத்தில் பொண்ணு பார்க்குற வழக்கம் இருந்திருக்கு. பொண்ணு பார்க்க போகிற போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து 7 பேர் 5 பேர் 9 பேர்னு போவாங்களா. அதில் நல்ல முதிர்ச்சியான விவரமான 2 பெண்கள் போவாங்க. அங்கே பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டுக்கார வர்றதுக்கு முன்னால் ஒரு குத்து விளக்கு வச்சு அந்த குத்து விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இருக்கும். இப்போ போன உடனே பொம்பளை பிள்ளைய பொண்ணை கூப்பிடுங்க, இந்த குத்து விளக்கை ஏற்ற சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா அதில் ஒரு பரீட்சை. ஆமாம், பொண்ணு எப்படி நடந்துக்கிறான்னு பார்க்குறதான். இப்போ பொம்பளை பிள்ளை வந்தோடனே தீக்குச்சி எடுத்து உரசி தீக்குச்சி எடுத்து அந்த தீயை பற்ற வைக்கணும், விளக்கை ஏற்றணும்னு பார்த்தா ஏற்கனவே திரி எண்ணெயில் நனைஞ்சிருக்கு. நனைஞ்ச திரியை உடனே பற்ற வைக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? திரியை நுனியில் நசுக்கிட்டு பற்ற வைக்கணும். இப்போ அந்த பொண்ணு இந்த திரியை நசுக்கிட்டுனா பரவாயில்ல, புரிஞ்சிருக்கு. இப்போ நசுக்கிருச்சு, விரல்ல எண்ணெய் ஒட்டி இருக்குமா, அந்த எண்ணெயை என்ன பண்ணுதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த பொண்ணு எண்ணெயை என்ன செய்யணும்? படக்குன்னு தலையில் தடவிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிள்ளை தலையை ஒழுங்காக வச்சுக்கிற மாட்டா, இது நமக்கு உதவாதுன்ட்டு போயிடுவாங்களாம். சரி, ஒருவேளை தலையில் தடவாமல் அந்த பிள்ளை இந்த பக்கம் சேலை துணியில் தடவிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயா இவ குளிக்கவே மாட்டா, துணிமணி ஒழுங்காக வச்சுக்க மாட்டாளோன்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். ஒருவேளை 2 வேளையும் தவிர்த்து அந்த விரலை அப்படி விளக்கில் தடவிருச்சு பாத்திரம் மண்டமும் ஒழுங்காக வச்சுக்க மாட்டான்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். சரி, ஒருவேளை அதையும் செய்யாமல் வீட்டு செவத்தில் அப்படி தடவிருச்சு வீடு சுத்தமாகவே இருக்காதுன்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். சரி, அப்போ என்னதாயா பண்ணி தொலைகிறது அப்படின்னா, யாரையாவது ஒருத்தர் பக்கத்தில் நிற்கிறக்கூடிய அம்மா அந்த துணியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிருச்சுன்னா அந்த பொண்ணு இப்போ முடிவு, அந்த பிள்ளை வேலையே பார்க்காத அடுத்தவங்களுக்கு வேலை சொல்கிற ஆளாக தான் இருக்கும் போல இருக்கு, அத்தாடி இது சுத்தப்படாது. அப்போ என்ன செய்யணுமா? வரும்போதே கையில் துணியோடு வந்து தொடச்ச கையை அந்த துணியில் தொடச்சிட்டு விளக்கு பற்ற வச்சா இந்த பொண்ணு தான் குடும்ப குத்து விளக்கு நம்ம வீட்டுக்கு எடுப்போம்னு எடுத்த காலம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் இப்போவும் ஒரு சில இடங்களில் இருக்குது.
எல்லாரையும் நம்ம குறை சொல்லிட முடியாது இல்லை. நல்லாரும் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொன்னாங்கல்ல. நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குடியில் பிறந்தவருடைய வாய்ச்சொல். மண்ணோட தரம் வளரக்கூடிய பயிர் காட்டும். நல்ல குடும்பத்து பிள்ளைங்கிறத நடை உடை பாவனை காட்டிவிடும். தெரியுதா இல்லையா? பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க என்ன சொல்லணும்? எப்படி கூப்பிடுறோம்? வாங்க சம்மந்தி. நீங்க சில ஊர் சாப்பாட்டை பார்த்தாலே அங்க உள்ள பழக்க வழக்கம் என்னன்னு தெரியும். நல்லா இருக்கு. ஊர் சாப்பாடு மொத்தமா சொல்லும், வீட்டு சாப்பாடு அவங்க லட்சணத்தை சொல்லிடும். தெரியுமா இல்லையா? சாப்பிடும் போதே தெரிஞ்சுக்கலாம் சில பேர் இலையில எப்படி சாப்பிட்றான்னு. பார்த்துருக்கீங்களா இல்லையா? உண்ணுகிற உணவு உன்னுடைய தன்மையை தீர்மானிக்குது. நான் கேட்கறேன், சொல்லுங்க. 10,000 ரூபாய்க்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு வந்து உட்காருங்கன்னா உட்காருவீங்களா? உட்கார மாட்டோம்ல. ஏன் உட்கார மாட்டியா? அழுக்கு படும். உங்களை உட்கார வேண்டாம்னு கிராமத்துல யாரும் சொல்லல. உங்க மனசுமே உட்கார வேண்டாம்னு சொல்லல. ஆனா எது உட்கார வேண்டாம்னு சொல்லுது? கிழிஞ்சு போற துணின்னு சொல்லுது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கிழிகிற துணி உங்களை உட்கார விடலைன்னா உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது துணியா நீங்களா? யோசிக்கணுமா வேண்டாமா? இங்க தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்குறோம். நடக்கும் போறது கல்லுல இடிச்சுக்கிட்டோம்னா என்னடா காலில் ரத்தம்? கல்லு இடிச்சு பிடிச்சுருவேன். கல்ல இடிச்சிச்சு நீ தானே இடிச்சுக்கிட்ட. முள்ளு குத்தி பிடிச்சுருவேன் முள்ளுல காலை வச்சு விட்டு. அதை விட பெரிய கொடுமை காது கேட்காதவங்க காது கேட்கிற கருவி வைக்கிறோம். என்னையா காதுலன்னு கேட்டு பாருங்க. என்ன சொல்லுவாங்க? செவிட்டு மிஷின்பேன். மிஷினு செவிடா அவன் செவிடா. அப்ப எப்படி கற்பித்து கொடுத்துருக்குறோம்? நீங்க நல்லா கவனிங்க. ரவீந்திரநாத் தாகூர் நம்ம நாட்டு தேசிய கீதத்தை எழுதியவர். ரஷ்யாவுக்கு போறாரு. ரஷ்யாவில் 5 வயது குழந்தைகள்ல இருந்து 10 வயசு குழந்தை வரைக்கும் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போறார். அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறார். மாணவர்களே, என் சட்டப்பையில் ஒரு பேனா இருக்கு, நான் 5 ரூபாய்க்கு வாங்கினேன், 10 ரூபாய்க்கு வித்தா என்ன கிடைக்கும்னு கேட்டார். என்ன கிடைக்கும் சொல்லுங்க? 5 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய் வித்தா லாபம் எவ்வளவு? 5 ரூபா. தயக்கம் இல்லாம சொல்லுங்க. என்ன 5 ரூபா லாபம்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம அப்படித்தான் படிச்சா, நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அந்த ரஷ்யாவில் உள்ள மாணவர்கள் நம்ம இந்திய ஜனநாயக ஜனகன மனவிதியை எழுதின அவரு ரவீந்திரநாத் தாகூரை பார்த்து அந்த பிள்ளைய சொன்னாங்களாம், ஐயா பெரியவரே, 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா எங்க நாட்டில் உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை என்றதான். அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லு குடிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. என்ன அர்த்தம் சொல்லுங்க? 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு வித்தா 6 மாதம் சிறை தண்டனை. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு பொருளுக்கு 30% தான் லாபம் வைக்கணும், 100% வைக்கப்படாது. அதைத்தான் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 7 ரூபாய்க்கு வித்தா அது சரி, நீ 10 ரூபாய்க்கு வித்தா அது தவறு. நம்ம நாட்டில் 5 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 55 ரூபாய்க்கு விற்க நினைக்கிறேன். விளங்குமா? யாரை சுரண்டி கொழுக்கிறது? எல்லார் கையிலையும் அலைபேசி இருக்குல்ல, செல்போனு. மாசம் மாசம் காசு போடுறீங்களா? 200 போடுறிய, 300 போடுறிய, 100 போடுறிய, ஒரு மாசத்துக்கு போடுறிய. ஒரு மாசம்னா எத்தனை நாள்? 30 நாள் கொடுக்குறானா? 28 நாள்ல முடிச்சிடுறேன். எந்த உலகத்துல இருக்கு 28 நாள்? ஒரு மாசம் வரும், பிப்ரவரி மட்டும். அவன் ஒரு மாசத்தை 28 நாள் ஆக்கி நம்மளை பூரா சுரண்டுறானு. 2 நாள் எங்கன்னு யாராவது கேட்டியலா? சரி, 3 மாதத்துக்கு பணம் போடுறீங்களே, 3 மாதத்துக்கு போடுற பணத்துக்கு எத்தனை நாள் கொடுக்குறேன்? 3 மாசம்னா எத்தனை நாள்? 90 நாள். ஆனா அவன் 84 நாள்ல முடிச்சிடுறான். 6 நாள் எங்கன்னு யாரும் கேட்கல. அப்படி 6 நாள் இங்க 2 நாள் மொத்தமா சேர்த்து அவன் என்ன பண்றான்? 12 மாசம் ஒரு வருஷமா இருந்தது 13 மாசம் 14 மாசம் சேர்த்து வசூல் பண்றானே. யாரை சுரண்டி யாரு வாழ்றது? அப்ப ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் எங்க இருக்கு? ஏன் இந்த கெடுதல்? இது ஏன் ஒழுங்கா கற்பிக்கப்படல? ஏன் கற்பிக்கப்படாம நம்ம எதை பத்தியும் கவலைப்படாம வாழ்றமே வாழ்க்கையா என்று சிந்தி. நாளைய தலைமுறை எப்படி பண்பட்டவர்களாக இருப்பார்கள்? எப்படி சொல்லிக் கொடுக்கப்படுது? நம்மகிட்ட இருக்க கல்வி. வெள்ளைக்காரன் நம்மளை ஆண்டுட்டு போற போது விட்டுட்டு போக மனம் இல்லாம போயிருக்கிறான். எதுக்குடா அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தோம்னு. இருந்தாலும் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் முடிவு பண்ணானா, விட்டுட்டு வந்துட்டான், ஊரை விட்டு நாட்டை விட்டு நம்ம வந்துட்டோம். ஆனா அவங்கள நம்ம போடுற திட்டம் தாண்டா ஆளணும்னு முடிவு பண்ண மெக்காலே என்ற ஒரு மனிதன், மெக்காலே என்ற ஒரு வெள்ளைக்காரன் போட்ட கல்வி முறைதான் இன்னைக்கு வரைக்கும் மெக்காலே கல்வி திட்டம் நம்மகிட்ட இருக்கு. இல்லைன்னு மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா சொல்லுங்க? 5ல் 9 போகுமா? போகாது இல்ல. 5ல் 9 போகாது. சரி, என்ன சொன்னாங்க வாத்தியாருங்க? ஒரு எண்ணு கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்தாங்க. கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்த வாத்தியாருங்க கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா வேண்டாமா? அம்புடு பயிலும் கடனை வாங்கிட்டு அடுத்த நாட்டுக்கு ஓடி போயிட்டா நாடு கடன்ல இருக்கு. இந்தியா 190 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. எதுக்குன்னு தெரியல. தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. எதுக்குன்னு தெரியல. நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். என்ன செய்ய?